ஹாய் மக்களே, டிசம்பர் 12 ரஜினி சாரோட பர்த்டே. அரசியல் ரீதியாக அவர் மேலே பல கருத்துக்கள் இருந்தாலும் சூப்பர் ஸ்டாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை அடிச்சிக்க முடியாது. அதான் ஒன்று. நான் இப்போது நாகர்கோயிலில் இருக்கேன், ராஜாஸ் மால் முன்னாடி. இந்த இடத்துல முன்னாடி ஒரு தியேட்டர் இருந்துச்சு, சக்கரவர்த்தி தியேட்டர். நாகர்கோயிலில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் சின்ன பசங்க அப்போ இந்த தியேட்டரை இடிச்சுட்டு இந்த மால் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இதை குறித்து ஒரு நிகழ்வு உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். என்னென்னா, ஒரு அண்ணா சொன்ன விஷயம் இது. அப்போ அவர் சின்ன வயசு, அவர் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாராம். சென்னையில் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த இடத்துல இங்கே வந்திருக்கிறாரு. அப்போ படையப்பா படம் ரிலீஸ் ஆகி 75வது நாள் இங்கே இந்த சக்கரவர்த்தி தேட்டரில் அது ஓடிட்டு இருந்திருக்குது. 75வது நாள் அப்போ படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. டிக்கெட்டு கிடைக்கலையாம். 75வது நாள். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படா இப்போல்லாம் ஒரு படம் ஒரு மாதம் ஓடுறது அதுவே பெருசு, அதுக்குள்ளே ஓடிடியில் வந்துடும் இதுன்னு. 75வது நாள் ஒருத்தருக்கு படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. பின்ன அவருக்கு ஸ்வாக் அப்படி. ரஜினி சார் முன்னாடி இப்போ தாங்க பேட்மேனு, சூப்பர்மேனு, தாரு, அயன்மேனு, இப்படி எல்லா சூப்பர் ஹீரோ. அப்போ இருந்த 90s கிட்ஸுக்கு பெரிய சூப்பர் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சார் தான். அவர் ஸ்க்ரீனில் அவர் பறப்பார், அடிப்பார், எல்லாத்தையும் தூக்கி போட்டு கன்னு புல்லட்லாம் கையிலே பிடிப்பார். பட் அது இப்போ பார்க்குறதுக்கு ஓவராக தெரிஞ்சாலும் சின்ன வயசில் அது எல்லாத்தையும் நம்ம ரசித்து பார்த்தோம். அப்படி இருந்த ஒரு காலகட்டம். பல நினைவுகளை தாங்கிய இந்த இடம். எப்படியும் முன்னாடி தேட்டர் இருந்த காலத்தில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு பயங்கரமாக இருந்திருப்பாங்க. இந்த ராஜாஸ் மால் நாங்கள் நாகர்கோயிலில் ஃபஸ்ட்டு வந்த மால் பார்த்துக்கோங்க. மேலே 3 ஸ்க்ரீன் உண்டு. இப்போது மாலை தேட்டர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மாலும் ஒரு சில கடைகள் தான் இயங்குது. முன்னாடி நாங்கள் போகிறப்போ அங்கே அந்த ஷீல்டுலாம் வச்சுருப்பாங்க. இங்கே பல நாள் ஓடிய படங்களோட அந்த ஷீல்டு, 100 நாள் ஷீல்டு, 75வது நாள் ஷீல்டு, அதில் படையப்பாக்குள்ளே தான் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் ஞாபகம் இல்லை அது 75 இல்லை 125 அப்படின்ட்டு. ஆனால் படையப்பாக்குள்ள ஷீல்டு ஒன்று அங்கே உண்டு. இப்போ அலௌடு இல்லை அங்கே மேலே அந்த ஃப்ளோர் போகிறதுக்கு, அதனால் பார்க்க முடியாது. கீழே உள்ள ஃப்ளோர்ஸ் மட்டும்தான் ரன்னிங்கில் இருக்குது. படையப்பா ரீரிலீஸில். ஆனால் இப்போ பார்த்தா கூட அந்த படம் போரே அடிக்காதுங்க. எத்தனை டைம் பார்த்துருப்போம்லாம் தெரியாது. படையப்பா இருக்கட்டும், பாஷா, அண்ணாமலை, அவருடைய அந்த பழைய படங்கள் எல்லாமே அந்த அளவுக்கு என்டர்டைனிங்காக இருக்கும். ஸ்க்ரீனில் வந்துட்டாருன்னா அவ்வளோதான். திரும்பவும் சொல்கிறேன், அவர் மேலே அரசியல் ரீதியாக பல விமர்சனங்கள் இருக்கலாம், எனக்கும் தனிப்பட்ட முறையில் பல இருக்கலாம். ஆனால் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னு வரப்போ சூப்பர் ஸ்டார் அடிச்சுக்கிடவே முடியாது ரஜினி சாரை. அவருக்கு நம்மளுடைய சார்பாக பிறந்த நாள் நல்வாழ்த்துகள். இன்னும் பல படங்கள் நடித்து 75 இயர்ஸில், அப்புறம் 50 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் சினிமான்னு சொன்னாங்க. அவர் இன்னும் நிறைய நல்ல நல்ல படங்கள், அவர் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நிறைய நல்ல படங்கள் கொடுக்கணும்னு வாழ்த்துகள். பிறந்த நாள் நல்வாழ்த்துகள்.